ஹலோ! கிறிஸ்டியானிட்டி 101 இந்த வீடியோ மூலமாக என்னோட தாட்ஸ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்டி சொல்றேன். நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. நான் கற்றுக்கொண்டத உங்க மத்தியில பகிர்ந்து கொள்றேன். இந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கைய மாற்றலாம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி செல்ல உதவி செய்யும். நீங்கலாம் சக்கேவு போல இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்றீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நான் ஒன்றுமில்ல. இப்பொழுது உம் வேதத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உம் ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கட்டும், எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், வாழ வைப்பதாக இருக்கட்டும், வழி நடத்துவதாக இருக்கட்டும், அப்படியே செய்யப்போவதாக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் கண்களை தயவும் இருக்கும் அன்பும் கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, யாவே தேவனுக்கு என்ன வேண்டும்? பைபிள் எதை பற்றியது? அதனால தான் இதுக்கு கிறிஸ்டியானிட்டி 101 பேர் வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு என்ன தேவை? பைபிள் என்னதான் சொல்லுது? அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதத்தான் நம்ம பார்க்க போறோம். கடவுளுக்கு என்ன தேவை? ஏன் கடவுள் நம்ம படைச்சாரு? பைபிள் என்ன சொல்லுது? கடவுளுக்கு என்ன தேவை? அவருக்கு என்ன வேணும்? அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம கஷ்டப்படும்போது என்ன சொல்லுவோம்? ஆடாம் ஒரு கனிய சாப்பிட்டான். அதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்ன சொல்லுவோம்? கடவுளுடைய திருவிளையாடல்ல என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? அப்படிலாம் யோசிப்போம். அப்போ பைபிள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு எதற்காக நம்ம படைச்சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது, நம்ம அத வாசிக்கும்பொழுது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு பர்ப்பஸா ஆர்டர் பண்ணத பார்க்க முடியுது. வசனங்கள்லாம் வாசிக்கும்போது ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா, ஒரு இன்டென்ஷனலா என்ன பண்றாரு? நோக்கத்தோட என்ன பண்றாரு? ஒழுங்கு பண்றாரு. ஆனா 7வது நாள்ல வரும்போது கடவுள் ஓய்ந்திருந்தார். வானத்தையும், பூமியும் எல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு எதுக்கு? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். கடவுள் தூங்குறது கிடையாது, உறங்குறது கிடையாதுலாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அது? நம்ம ஒரு மாடர்ன்ஸா இருக்கோம். இந்த காலத்துல வாழறதுனால நமக்கு புரியல. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சுது. என்னன்னா, கடவுள் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் கோவில்ல ஓய்ந்திருக்கிறார். கடவுள் இடம் ஒரு சிங்காசனத்துல ஓய்ந்திருக்கிறார். கடவுள் கோவில்ல ஓய்ந்து இருக்கிறது ஏதோ ஒரு சேர்ல கிடையாது. இல்ல ஒரு ஸ்டூல்ல கிடையாது. சிங்காசனத்துல ஓய்ந்து ரெஸ்ட் எடுக்கிறார். கடவுளுடைய ஓய்வு அப்படின்றது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. God's rest is God's rule. God has ordered the cosmos in order to rule it. And that's what he does on day 7. இதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். இல்ல கடவுளுக்கு என்ன தேவைன்னா, இந்த 7வது நாள் ரொம்ப முக்கியம். 7வது நாள் எத பற்றியது? தேவன் என்ன பண்றாரு? இந்த யூனிவர்ஸே ஆர்டர் பண்ணது எதற்காக? எதற்காக அப்படின்னா, அதை ஆளுகை செய்ய. ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அ இது நமக்கு புரியல. ஏன்னா இந்த காலத்துல வாழ்றோம். ஆனா அந்த காலத்து மக்கள் நல்லா புரிஞ்சு ஆனா பைபிள்லயே அத பத்தி போட்டிருக்கு. என்னன்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். This is my resting place forever and ever. Here I will sit enthroned, for I have desired it. என்ன சொல்றாரு? ரெஸ்டிங் பிளேஸ். இது இது இந்த அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய ஆலயத்தை குறித்தது. இது என்னுடைய ரெஸ்டிங் பிளேஸ். ஹியர் ஐ வில் சிட் என்த்ரோன்ட் அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணுவேன்? வீற்றிருப்பேன். ஃபார் ஐ ஹேவ் டிசையர்ட் இட். அப்போ தேவன் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ராஜரீகம் செய்கிறார். என்னது? தேவன் ரெஸ்ட் எடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு ராஜரீகம் செய்கிறார். ஒழுங்கு கொண்டு வருகிறார். ஸ்டெபிலிட்டி அமெரிக்கை கொண்டு வருகிறார். செக்யூரிட்டி கொண்டு வருகிறார். பைபிள்ல வாசிக்கும்போது, "த லார்ட் ரெயின்ஸ்.
He sits enthroned between the cherubim. கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார். நான் சின்ன வயசுல பாட்டு பாடும்போது கேருபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவன்னா பரலோகத்துல நடக்கிற ஒரு சமாச்சாரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேருபீன்கள் மத்தியிலன்னா அது உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்லுது. இந்த வசனத்துல வாசிக்கும்போது there about a cover between the two cherubim that are over the ark of the covenant law, I will meet with you. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கிற 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து கிருபாசனத்துல மேல சாட்சி பெட்டியின் மேல இருக்கிற 2 கேருபீன்கள் நடுவுல இருந்து சந்திப்பேன்னு சொல்லிட்டு யூ சிட் enthroned between the cherubim. கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? கேருபீன்கள் மத்தியில் the ark of the covenant of the Lord Almighty, who is enthroned between the cherubim. கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர. சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற கடவுள் இப்போ பழைய ஏற்பாட்டுல நான் சொன்ன அவர் எங்க ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா எது அவருடைய இதுதான் இஸ்ரவேலின் தேவனுடைய சிங்காசனம். இதுதான் யாவே தேவன் இஸ்ரவேலின் தேவனுடைய சிங்காசனம். அவர் எங்க இருக்கிறார்? அது என்ன அது இதுதான் இஸ்ரவேல் தேவனுடைய சிங்காசனம். அதுதான் சேனைகளின் கர்த்தருடைய சிங்காசனம். இங்கதான் அவர் என்ன பண்றாரு? வீட்டில் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த 7வது நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா தேவன் ஓய்ந்து இருக்கிறார். தேவன் ஓய்ந்து இருக்கிறார் என்பது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 2வது என்ன சொல்றது? For I have desired it. இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ 7வது நாள் பார்த்தோம். 2வது என்ன நடக்குதுன்னா 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். கடவுள் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தை பறிச்சு மனுஷனே அடியிலே வைத்தார். அப்போ கடவுள் மனுஷனோட உலாவுனார்லாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இந்த யூனிவர்ஸையே ஒழுங்குபடுத்தி அண்டத்தையே ஒழுங்குபடுத்தி அதை ராஜரிகம் செய்யும்படி ராஜரிகம் செய்கிறாரு. மனிதர்களோடு அவர் வசிக்கிறார். ஐ ஹவ் டிசையர்ட் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷர்கள் மத்தியிலே மனுஷர்களோடு வாசம் செய்ய விரும்புகிறார். வாவ்! என்னது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்ய ஒரு சிருஷ்டியோட தாம் படைத்த மனுஷனோடு வாசம் செய்ய விரும்புகிறார். மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் படைத்தான் வாசிக்கிறோம். அப்போ ஏதேன் தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஏதேன் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய பிரசனம் இருக்கு. பிரசனம்னா உறவுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுல நம்ம பெற்றோர்கள்லாம் இருக்கிறோம். அவங்க இருக்காங்கன்னா உறவுல இருக்கிறோம்னு அர்த்தம். பிரசனம்னா உறவுன்னு அர்த்தம். ஆனா ஏதேன் அது புனிதமான இடம். அது ஒரு கார்டன் கிடையாது. அது பசுமையான இடம் மட்டும் கிடையாது. புனிதமான இடம். ஏன்னா தேவன் அங்க இருக்கிறார். தேவன் அங்க இருக்கிறதுனால அது புனிதமான இடம். கடவுள் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானது. ஏன்னா கடவுள் அங்க இருக்கிறார். அப்போ ஏதேன் ஒரு கோவில். ஏன்னா கடவுள் அங்க இருக்கிறார். அப்போ 3வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றதுனால அவர் மனுஷனை துரத்தி விடுறாரு. ஏன் துரத்தி விடுறாரு? அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றாங்க. அதை கீழ்ப்படியாமைன்னு சொல்றோம். ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. ஆனா முக்கியமா என்ன நடக்குதுன்னா அது ஒரு ஞானப்பழம்னு சொல்றாங்க. ஞானப்பழம்னா விஸ்டம் ஃப்ரூட் சொல்றாங்க. விஸ்டமோட ஒரு தன்மை என்னன்னா ஒழுங்கை கொண்டு வருது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நீங்க கடவுள்கிட்ட தான் ஒழுங்க பார்க்க முடியும். கடவுள் தான் ஒழுங்க கொண்டு வர முடியும். கடவுளால தான் ஒழுங்க கொண்டு வர முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு என்ன பண்றாங்க?
ஒழுங்க, ஞானத்தை தங்களுக்கு பெற விரும்பினாங்க. தங்களை சுற்றி அவங்க ஒழுங்க கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. கடவுள் வந்து என்ன பண்ணாரு, ஆதாம், ஏவாள் தம்முடைய சாயலின்படி ரூபத்தை படைத்தார். ஆனா, இவங்க என்ன பண்ணாங்க, ஞானத்தை பெற்றுக்கொண்டு தங்களை சுற்றி ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதனால அத வீழ்ச்சின்னு சொல்றோம். த ஃபால் ஃப்ரம் கிரேஸ். ஆனா பைபிள் வந்து அத ஃபால்ன்னு சொல்லல. ஆனா அங்க என்ன நடக்குது? கீ பாயிண்ட் என்னன்னா, கடவுளின் பிரசன்னத்தை இழந்தார்கள். கடவுள் வந்து அனாதியாக ஒரு அவருக்கு வந்து மனுஷர்களோடு வாசம் பண்ண விரும்பின தேவன். மனுஷர்களோடு இருக்கணும் விரும்பின தேவன். அத இழந்து போயிட்டார். மனுஷர்கள் வாழணும்னு நெனச்சாரு. அந்த திட்டத்த என்ன பண்ண இழந்தார். இப்போ என்ன என்ன நடக்குது? தேவனும் மனுஷனும் ஒரு உறவுல இருந்தாங்க. தேவனுடைய பிரசன்னத்துல மனுஷன் இருந்தான். ஆனா என்னாச்சு? நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட்டதுனால, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவங்க தொரத்தப்பட்டாங்க. இப்போ மனுஷர்களிடத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்ல. 4வது அதிகாரம் தான் நடக்குது. என்ன பண்றாங்க? அவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்றாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறாங்க. விஸ்டம் ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. என்ன நடக்குறாங்க? பட்டணத்த கட்டுறாங்க. ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செய்றாங்க. அ கூடாரத்துல அவங்க என்ன பண்றாங்க? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கின்னரங்கள், நாகஸ்வரம் அதுல தேர்ச்சி பெறுறாங்க. மெட்டல் ஒர்க்ஸ் பண்றாங்க. பித்தளை, இரும்பு இவ்ளோ இதெல்லாம் நடக்குது. ஆனா மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படின்னா, தே வர் இன்வோக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னம் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று அவர்கள் முறையிட்டார்கள், ஏங்கினார்கள் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாலும் என்ன நடக்குதுன்னா, மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, பாவம் பெருட்டு பெருட்டு போடு. தேவன் என்ன பண்ண ஜலப்பிரளயம்லாம் வர வைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்த பத்தி பார்க்கிறோம். 11வது அதிகாரத்துல. அத ஜிகராட் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜிகராட்னா என்னன்னா, அது வந்து மனுஷங்க மேல ஏறி போறது கிடையாது. கடவுள் கீழ இறங்கி வர்றதுக்கு கட்டப்பட்டது. நம்ம ஒரு 3 கீ கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால்னா அது தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கு கொண்டு வந்து ஆளுகை செய்றார்ன்னு பார்த்தோம். ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலுன்னு பார்த்தோம். வீழ்ச்சி த ஃபால் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள் என்று பார்த்தோம். இது எல்லாம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடைய காரியங்கள். ஒருவேளை இந்த ஜிக்ராட்டும் தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடையதா இருக்குமா? இந்த ஜிக்ராட் வந்து என்னது? மனுஷங்க ஏறி போறது கிடையாது. கடவுள் இறங்கி வந்து மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்வது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிக்ராட் வந்து ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க. கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு காரியமா. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, கடவுள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஜிக்ராட் வழியா, இந்த கோபுரத்தின் வழியா இறங்கி வந்து கோவில்ல வந்து வாசம் பண்ணணும். கோவில்ல வந்து வாசம் பண்ணும்போது மனிதர்கள் வந்து கடவுளுக்கு காணிக்கையை செலுத்துவாங்க. கடவுள தேவைகளை சந்திப்பாங்க. கடவுள் தேவைய சந்திச்சா, கடவுள் வந்து அவர்கள் தேவையை சந்திப்பார். இததான் வந்து த கிரேட் சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் என்ன பண்ணணும், இறங்கி வந்து கோவில்ல வாசம் பண்ணணும். கடவுளுடைய தேவையை மனிதர்கள் சந்திப்பார்கள். கடவுள் மனிதர்கள் தேவையை சந்திப்பார். இதத்தான் த கிரேட் சிம்பயாசிஸ் சொன்னாங்க. இது வந்து என்ன யோசிக்கிறாங்க, கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணணும்னு அவங்க விரும்புறதுனால கோவில் கட்டுறாங்க. இது வந்து ஒரு முயற்சி. எதற்கான முயற்சி? பாபேல் கோபுரம்ன்றது கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று மனிதர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி. ஆனா நோக்கம் தவறானது. நீங்க ஒரு கோவில கட்டுறீங்க அப்படின்னா, அது கடவுளுடைய நாமம் பெரிதாக வேண்டும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி கட்டுறாங்க. இதுதான் அந்த கிரேட் சிம்பயாசிஸ்ன்னு நான் சொன்னேன். அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா மதத்துக்கும் இப்படிதான் வேலை செய்யுது. என்னன்னா, அந்த காலத்துல கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க?
ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. அந்த காலத்துல. எல்லாம் என்ன கதை அப்படின்னா, கடவுளுக்கு ரொம்ப நேரம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு மனுஷன் மாரியே பசி இருக்கும். கடவுளுக்கு மனுஷன் மாரியே தேவை இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, நம்ம தான் கடவுளாச்சே! நம்ம தேவைய சந்திக்கிறதுக்கு ஏன் அடிமைகள படைக்கக் கூடாது? அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காக தான் மனுஷங்கள படைச்சாங்க. மனுஷங்க கடவுளுடைய தேவைகளை சந்திக்கிற அடிமைகள். அதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மதங்களுடைய கதை. கடவுளுடைய தேவைய சந்திச்சா, கடவுளுக்கு பலி செலுத்தினா, கடவுளுடைய கடவுளுக்கு கோவில் கட்டி அவருக்கு வீடு தந்தா, கடவுளுக்கு மியூசிக் பண்ணி அவர் என்டர்டெயின்மென்ட் பண்ணா, கடவுள் என்ன பண்ணுவாரு, மனுஷங்களுக்கு மழை தருவாரு. அவங்க போர்ல வெற்றி தருவாரு. நோயிலிருந்து பாதுகாப்பார். மழை பெஞ்சு விளைச்சல் விளைஞ்சா தானே கடவுளுக்கு பலி செலுத்த முடியும். போர்ல வெற்றி பெறாம செத்து போயிட்டா, எப்படி கடவுள பாக்க முடியும்? எப்படி கோயில பாக்க முடியும்? அதனால தான் இந்த கிரேட் சிம்பயாசிஸ் சொல்றாங்க. மனுஷங்க கடவுள் தேவைய எப்படியாவது சந்திச்சுட்டா, கடவுள் என்ன பண்ணாரு? மனுஷங்களுடைய தேவையை சந்திப்பார். இதுதான் பாபேல் கோபுரத்துடைய கதை. வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தர் இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அப்போ ஆனா இது என்னது ஹியூமன் இனிஷியேட்டிவ். மனுஷங்க கடவுளுடைய பிரசன்னம் மறுபடியும் தங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று இருக்கிற ஒரு முயற்சி. எதற்காகனா அவங்களுடைய எண்ணம் தப்பு, நோக்கம் தப்பு, தங்களுக்கு பேர் உண்டாகும். அப்படின்னா அவங்க போர் செய்யும்போது கடவுளுக்கு அவங்க வெற்றி தரணும். கடவுள் அவங்க மத்தியில வரணும். எதற்காக வரணும்? நான் கடவுள் தேவையெல்லாம் சந்திக்க போறேன். கடவுளுக்கு எல்லாமே நான் நல்லா பார்த்துக்க போறேன். கடவுள் எனக்கு சுகம் தரணும். கடவுள் என்ன நல்லா வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கணும். தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி. அதுதான் தப்பு. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னா, அது என்னன்னா, தான் செத்த பேருக்கு அவங்களுடைய பேர நினைவு கூரணும். அந்த காலத்துல நெறைய பேர் என்ன பண்ணாங்க, எப்படி பேர் உண்டாக்குனாங்க அப்படின்னா, போர்ல வெற்றி சேர்ந்து, நல்ல தந்தையா இருந்து, நல்ல பெற்றோரா இருந்து, நல்ல மனைவியா, நல்ல கணவனா இருந்து, மரித்த பிறகு அவங்க நினைவு கூர்ந்தாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை பெற்று என்ன பண்ணாங்க, அவங்க பேர என்ன பண்ணாங்க, மறக்காதபடிக்கு செஞ்சாங்க. ஆனா இவங்க ஆனா அது நல்ல பேர் உண்டாக்குறது நல்லது. ஆனால் கோவிலை கட்டும்பொழுது, அது எப்படி எதுக்காக கட்டணும்? கடவுளுக்காக கட்டணும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும் தவிர, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி கட்டக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறோம், ஆதியாகமம் 11க்கும் 12க்கும் சம்மந்தமே இல்லன்னு. ஆனா சம்மந்தம் இருக்கு. என்னன்னா, ஆதியாகமம் 11 மனிதர்கள் கடவுள் தங்கள் மத்தியில வாசம் பண்ண எடுக்கிற முயற்சி. 12 தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் எடுக்கிற முயற்சி. God's counter initiative to bring back the presence of God. கடவுள் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய எடுக்கிற ஒரு முயற்சி. என்ன பண்றாரு? தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்றாரு. அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கையில ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்னது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உடன்படிக்கைனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடன்படிக்கைனா அது வெறும் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, இது வரைக்கும் என்ன நடக்குது? தேவனுடைய பிரசனம் இல்ல. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். லேவியராகமத்தில் வாசிக்கும்போது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். என்னது? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதுதான் ஆதியாகமம் முழுசும். அதுக்கப்புறம் யாத்திராகமம். யாத்திராகமத்துல கடவுள் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தருகிறார். யாத்திராகமத்துல ஒரு பெரிய முக்கியமான காரியம் 10 கற்பனை கிடையாது. ஏன்னா 10 கற்பனை ஒரு அதிகாரத்துல பாதி தான் இருக்கு. யாத்திராகமம் பாதி என்ன இருக்கு அப்படின்னா,
ஆசரிப்பு கூடாரத்த எப்படி கட்டுறது? அத பத்தி தான் இருக்கு. ஏன் ஆசரிப்பு கூடாரத்த கட்டுறத பத்தி இருக்கு? ஏன்னா, மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்ய போறார். என்னது? கடவுள் வந்து மனுஷங்க மத்தியில வாசம் செய்ய போறார். வாவ்! ஆதாம் ஏவாளோடு வாசம் செஞ்ச தேவன், இதுவரைக்கும் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்யல. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல வந்து வாசம் செய்ய போறார். யோசிச்சு பாருங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தலாம் கட்டி முடிச்சுட்டு மோசே ஒரு வேள சொல்லியிருப்பாரு. அவன் தலைவர்கள் கிட்டலாம் என்ன சொல்லியிருப்பாரு? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? இதுவரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில இல்ல. நாளைக்கு தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் செய்ய போது. கடவுள் மனுஷங்க கூட வாசம் செய்ய போறார். அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாத்திராகமம் 40வது அதிகாரம் இப்படிதான் முடியுது. என்ன எப்படி முடியுது? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கினது. கண்கள்லாம் பார்த்துச்சாம். பிரத்யட்சமா இருந்துச்சாம். அது கர்த்தருடைய மேகம் பகல்ல, இரவில் அக்கினி வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அவங்க பிரத்யட்சமா பார்த்தாங்களாம். லேவியராகமம் 1 இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு. என்னது? கடவுள் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரா? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? வாவ்! என்னது? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? அதத்தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். ஷக்கினாய் மகிமை அப்படின்னா என்னன்னா, the visible manifested presence of God dwelling among humanity. காணக்கூடிய தேவனுடைய மகிமையை தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். பிரத்யட்சமா இருந்தது. கடவுள் முன் மோசேயின் கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்துல இருக்கிறார். இந்த இடத்துல மறுபடியும் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் சொல்றாரு, கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன்னு சொல்றாரு. தனக்கு பேர் உண்டாக கிடையாது. அவர் இப்படி ஜெபிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, தூக்கம் கிடையாது. நாப்ஸ் கிடையாது. இளைப்பாறுதல் அப்படின்னா ஒழுங்கு, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி. கடவுள் என்ன பண்றாரு? இளைப்பாறுதல் தரார். அமைதியை தரார். ஷலோமை தரார். என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து, நாம் அவருடைய வழிகளிலெல்லாம் நடக்கிறதற்கு, நம்மோடு இருந்து, பிரசன்னம், வழியில் நடக்கிறதற்கு, உறவு, பிரசன்னம், உறவு, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும். இது வந்து கோவிலை பற்றி அப்படின்னு காண்பிக்கிறதற்கு இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆலயத்துல தேவனுடைய மகிமை இருக்கு. தேவன் வந்து என்ன பண்றாங்க தான் வாசம் செய்கிறார். தேவனுடைய பிரசன்னம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? தேவனுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில இருந்தாலும், அவங்க என்ன பண்றாங்க? கடவுள் அவங்களுக்கு சொல்றாரு, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. என்ன கேட்கணும்? இவங்க என்ன பண்றாங்க? வழிகள, கிரியைகள் எல்லாம் என்ன கடவுள் என்ன சொல்றாரு? கொஞ்சம் சீர்படுத்துங்க. எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? திருடுறாங்க, கொலை செய்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, பொய்யாணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, அந்நிய தேவனை பின்பற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாம் பின்பற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே நீங்கள் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம். எத்தனை வாட்டி என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் என்று பாருங்க. என்ன சொல்றேங்க? நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால். நான் இந்த செய்திங்க நிறைய வாட்டி சொன்னேன், நீங்க கேட்கல. அதனால என்ன பண்ண போறேன்? உங்களையும்
என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடவுளுடைய மகிமை இருக்கு. ஆனா, இவங்க என்ன பண்ணல? நெறைய பாவம் செய்றாங்க. கொலை செய்றாங்க, விபச்சாரம் செய்றாங்க, திருடுறாங்க, பொய் ஆணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, மற்ற தேவன வணங்குறாங்க. இதெல்லாம் செய்வதனால கடவுள் என்ன சொல்றாரு? உங்களை தள்ளி போடுவேன். ஆனா, சாலமோன் ராஜாக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் ஆண்டாங்க. அப்புறமா தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைச்சார். என்னது? தள்ளி போடுவேன். அதான் எரேமியா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்துல. ஆனா, என்ன சொல்றாரு? எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலயும் 2 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து வருகிற நியாய தீர்ப்பை குறித்து, அதுக்கப்புறம் தேவன் வந்து ஒரு ரெஸ்டரேஷன், காட் வில் ரெஸ்டோர், ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். மறுபடியும் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். உறவு. இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஜனம் அப்படின்னா என்னது? உறவு. நான் அவர் இதுதான் கவனன்ட் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். தேவன் தாவீதோடு என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்றார். சாலமோன பத்தி சொல்லும்போது சொல்றாரு. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உறவு, உறவு. எசேக்கியேல் 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அதுல என்ன நடக்குது? தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகிறத அவரு காண்கிறார். இருந்தாலும் கூட நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்நாட்களில் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஏசாயா இதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சொல்றார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாளாம். இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி போய் சொல்றார். அக்காலத்தில் ஏதோ ஃபியூச்சர்ல கடவுள் என்ன பண்றார்? உடன்படிக்கை. நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பாங்க. இதுதான் உறவு. தேவன், ஜனம். தேவன், ஜனம். உறவு. இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகம். அதேபோல நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்றதுனால அவங்க அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தது. தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்றார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகளை எல்லாம் செய்றார்கள். அதனால தேவன் அவர்களை துரத்தி விட்டார். தேவன் அவர்களை தள்ளி விட்டார்.